ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்றால் சாலைகள் போடுவது, பாலங்கள் கட்டுவது, ஏரி குளங்களை தூர்வாருவது, ரேஷன் கடை கொண்டு வருவது, பள்ளிக்கூடங்களை கட்டுவது, அங்கன்வாடி கட்டுவது என்று மட்டும் இல்லை. மக்களுடைய பாதுகாப்பு, மக்களுக்கு உரிய சமூக நல திட்டங்கள். நாங்கள் என்ன சமூக நல திட்டங்கள் அறிவித்தோம்? கை சின்னத்திற்கு வாக்களித்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற இரும்பு மனிதர் முதலமைச்சர் ஆனால் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்போம். வந்த உடனே கொடுத்தோம். நம்முடைய குழந்தைகள் பசி பட்டினியா பள்ளிக்கூடம் போது காலையில சமைக்க முடியல. சில குழந்தைகள், எல்லா குழந்தைகளுக்கும் காலை உணவு திட்டம், 5ஆம் வகுப்பு வரை சொன்ன காலை உணவு திட்டம், டிஃபன் கொடுக்குறோம். நம்முடைய பிள்ளைகள் கல்லூரிக்கு போக முடியாம இருக்கு, காலேஜ் படிக்க முடியல. காரணங்கள் என்றால் பண வசதி இல்லை. அவர்கள் படிப்பதற்கு ஸ்காலர்ஷிப் மட்டும் கிடையாது, பாக்கெட் மணி கொடுக்கணும், ஸ்டைஃபண்ட் அப்படின்ட்டு. பெண்களுக்கும் ஆண்களுக்கும் 1000 ரூபாய் மாணவ மாணவிகளுக்கு அறிவிச்சோம். அதுக்கு ஒரு திட்டத்தை சொன்னார் முதலமைச்சர், புதுமை பெண் திட்டம். எங்களுடைய பெண்கள் புதுமை பெண்களாக பட்டாதாரியாகி வெளியில வர வேண்டும். தவமாய் தவம் வந்த பிள்ளைகளுக்கு தவ புதல்வன் திட்டம் 1000 ரூபாய் கொடுக்குறோம். கொடுத்தோம். 36 மாசங்கள் 3 வருஷம் படிச்சு பட்டாதாரியா வரும்போது 36,000 ரூபாய் மாதம் 1000 ரூபாய் கொடுத்தோம். அதற்கு பிறகு விடியல் பயணம், நகர பேருந்துல விடியல் பயணம், கட்டணமா பயணம். இது எல்லாத்தையும் செஞ்சங்களா? பொங்கலுக்கு 3000 கொடுத்தோம். இந்த 1000 ரூபாய் நிறுத்துறதுக்கு மோடியும் அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமி அதிமுக சேர்ந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம். நாங்கள் இவங்க பணம் கொடுத்துட்டே இருக்காங்க மாசம் மாசம், அதை தடுத்து நிறுத்தணும். உடனே நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் சுதாரிச்சுட்டார். 5000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டுறேன், முன்னாடியே தேர்தல் வரதுக்கு முன்னாடி போட்டேன். வந்துச்சு இல்லைங்களா? சில பேருக்கு 1-2 பேருக்கு வரலன்னாங்க, அதையும் நாங்கள் இப்போ கொடுக்க போறோம். இப்போ நான் ஊருக்கு போறேன், சேந்தமங்கலம் என்ன சொல்லணும்னு கேட்டேன். நீங்க போய் சொல்லுங்க, ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்திருக்கேன், 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி தரப்படும். கை சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற்று நீங்கள் வந்தவுடன், ஆட்சி அமைந்தவுடன் 8000 ரூபாய் வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், வீட்டு உபயோக பொருட்களாக தரப்படும். நம்ம வெற்றி பெற்ற 10,000 ரூபாய் வீட்டுக்கு வீட்டு. 1000 ரூபாய் புதுமை பெண் தவப்புதல்வன் கல்லூரிக்கு போற பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது 1500 ரூபாய் கொடுக்கப்படும். OAP முதியோர் பென்ஷன், மாற்றுத்திறனாளிகள் பென்ஷன், ஆதரவற்ற பெண்கள் பென்ஷன் 2 மடங்காக உயர்த்தி தரப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கார். காலை உணவு திட்டம் டிஃபன் 5ஆம் வகுப்பு இருக்கு, அது 8ஆம் வகுப்பு வரை நீடிக்க செய்யப்படும் சொல்லியிருக்காரு. நான் சொல்றதுல ஒரு 4-5 முக்கியமான திட்டங்கள், இது மாதிரி நிறைய நூற்றுக்கணக்கான திட்டங்களை அறிவித்திருக்கிறார். என் அருமை தாய்மார்களே, பெரியோர்களே, இந்த மண்ணை பாதுகாக்க வேண்டும், இந்த தலைமுறையை பாதுகாக்க வேண்டும். அடுத்த தலைமுறை நான் வாழ்வதெல்லாம் நம் பிள்ளைகளுக்காக தான். இந்த பிள்ளைகள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் இந்த பாஜக